ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷனாக கமல்ஹாசன் மாதிரி இருந்தாருங்கிறது தான் 100% உண்மையான விஷயம். இப்போ சர்க்கார் படத்தில் நீங்கள் சொன்னதுக்கு உண்மையா, சர்க்கார் படத்தில் ஹீரோ விஜய் மாதிரி களத்துக்குள்ள ஹீரோவாக இருக்கிறது சீமான் தான் இருக்கிறாரு. விஜய் சிம்பிளா இலவசங்களை எதிர்க்கவா வேண்டாமாங்கிறதுல இருதலை கொள்ளியா இருந்துகிட்டு டக்குன்னு இலவசத்துக்கு ஆதரவா போறாருன்னா எதிர்த்தா படங்கள்ல ஜாதிக்கு அப்பாற்பட்டு காதல்னு படங்கள் பண்றாரு. கவின் ஆணவ படுகொலைக்கு ஒரு வார்த்தை அவரால் பேச முடியல. படம் இப்போ திருட்டுத்தனமா ரிலீஸ் ஆயிருக்குது. ரிலீஸ் ஆனதுக்கு பாஜகவும் திமுகவும் காரணம்னு சொல்றாங்க. அப்ப ரிலீஸ் ஆனா ஒரு புண்ணாக்கம் இல்ல, திருப்புழுதியும் இல்ல, நீ நஷ்டு, நீ ஒரு போல்ஸே இல்ல, நீ ஒரு காகித புலி, நீ ஒரு வெத்து வேட்டுன்னு எதிர்கட்சிகள் கருதுறாங்கன்னு விஜய் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஆதவர்ஜனா ஒத்துக்கு வரா? நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க, பாஜக கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா இல்லையா? சென்சார் போர்டுல கிளியர் பண்ணி கொடுத்து பேரம் பேசுறேன். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ரம்யா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா? ஓகே சார். சார், அரசியல் களத்தில் 4 முனை போட்டி, அதாவது 5 முனை போட்டியே இருக்கு. 4 பேர் ரொம்ப தீவிரமாக பரப்புரைகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதில் விஜய் அவர்கள் பல முறை அவருடைய பரப்புரையை ரத்து பண்ணி ஏதோ ஒரு இடங்களில் பரப்புரை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் அவர் கன்னியாகுமரியில் பேசுகிற போது ஒரு சில அறிக்கைகள்லாம் வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன், வெற்றி தமிழ்நாடு அப்படிங்கிற செயலியை கொண்டு வருவேன், அப்படிங்கிற விஷயங்கள்லாம், ஊழலை எதிர்ப்பேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய நடவடிக்கைகளை? ஒரு ஊழலை எதிர்ப்புன்னு சொல்றது வரவேற்கத்தக்கது. ஊழலை எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு செங்கோட்டையனுக்கும் கூப்பா கிருஷ்ணனுக்கும் சீட்டு கொடுத்துருக்க கூடாது. அவங்க அரசியலில் வீட்டிலேருந்து கொண்டு வந்து செலவழிக்கல. அரசியலில் சம்பாதிச்சவங்க தான், ஊழல் பண்ணவங்க தான், ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க தான். அப்போ அந்த இடத்துக்குள்ளே ஊழல் எழுப்புங்கிறது ஒரு கலங்கப்பட்டு தான் அணுக்குது. அடுத்தபடியாக ஊழல் வழக்கில் கன்விக்டான ஜெயலலிதாவை அவங்க ஒரு ஐக்கானாக காட்டி செங்கோட்டையெல்லாம் அந்த படத்தை வச்சுட்டு திருறதெல்லாம் அலோவ் பண்ணுறது. நீங்கள் எடப்பாடியை பலையனப்படுத்துறதுக்கு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பயன்படுத்திங்கன்னா அப்போ அந்த இடத்துக்குள்ளே ஊழல் ஒழிப்புங்கிறது அடிபட்டு போச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழில் நீங்கள் எடப்பாடியை பலையனப்படுத்தி அந்த எம்ஜிஆர் ஓட்டு, ஜெயலலிதா ஓட்டு, இது அத்திக்கடவு அவினாசியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை எடப்பாடி இருட்டடி பண்ண போகிறான்னு பார்த்து அந்த வாக்குகளை எடுக்கிறதுக்கான ஒரு அரசியல் திட்டம் தான் வச்சுருக்கீங்களே தவிர ஊழல் ஒழிப்புங்கிறது உங்களுக்கு உண்மை இல்லைங்கிறது தெள்ள தெளிவாக அதில் தெரியுது. அது மட்டும் இல்லை, கலங்கப்பட்ட பலருக்கு தான் நீங்கள் டிக்கெட் கொடுத்துருக்கீங்க. கண்ணெதிர அதிமுக ஆட்சி காலத்துலேருந்து சம்பாதிச்சவங்களுக்கு தான் நீங்கள் டிக்கெட் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அது திருநெல்வேலினாலும் சரி, நாங்குநேர்னாலும் சரி, பல தொகுதிகளில் அந்த இதை தான் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்லியிருக்கீங்க. ஸோ விஜய்க்கு ஊழல் ஒழிப்புங்கிறது வெறும் கோஷம்தான், அதில் அர்த்தம் கிடையாது. விஜய் பொறுத்தவரை தன் பாப்புலாரிட்டியை வச்சு மக்கள் மத்தியில் தனக்கு என்ன கெயின் கிடைக்குது, என்ன ஓட்டு கிடைக்குதுங்கிறதான் பார்க்குறாரே தவிர கொள்கை கோட்பாடுகளுக்கெல்லாம் அவர் பெரிய அளவில் போகலை. இப்போ பாருங்கள், அவர் மீண்டும் நடிப்பாருங்கிற சூழ்நிலை வருது. அப்போ நாம் அவரை பற்றி பேசுனது தானே கரெக்டாகுது. மீண்டும் நடிக்க வருவார். அதனால தான் பறையர் தேவேந்திர குல வேளாளர் அருந்ததி இறந்த இடஒதுக்கீடு தொடர்பாட்டு சீமான் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு தமிழ் அட்டவணை புரிய மக்கள் 5 விழுக்காடு உயர்த்தணுங்கிறாரு. ஸ்டாலின் கலைஞர் இவங்களுக்கு தெய்வமாக இருக்கிறாருங்கிறத சொல்கிறாரு. எடப்பாடி கொங்குல ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதா முடிவில் மாறி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. மற்ற 3 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுமே இந்த ஒரு மெயினான இஷ்யூ 20-25 விழுக்காடு உள்ள அட்டவணை பிரிவு சகோதரர்கள் தொடர்பான இந்த இஷ்யூவில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. விஜய் இதில் ஒரு முடிவு எடுக்காமல் பலமும் போகாமல் இடமும் போகாமல் நிற்கிறாருன்னு சொன்னால், நாளைக்கு சினிமா நடிக்கும் போது அவருக்கு பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும், அருந்ததி பிரியாற்றி இடஒதுக்கீடு தப்புன்னு சொன்னால், இங்கே தெலுங்கு தாய்மொழி மக்கள் மட்டுமில்லை, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவிலேயே அந்த மடிகாசுன்னு சொல்லக்கூடிய மக்கள் படத்தை பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு இதில் நாளைக்கு சினிமா பழப்பு கட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அதில் கருத்தே சொல்லாத ஒருத்தராட்டு விஜய் இருக்கிறார். ஒரு வைட்டல் இஷ்யூவில் அவர் அது கருத்து சொல்லலை. அதே மாதிரி திருப்பரங்குன்ற விவகாரம்னாலும் சரி, அதில் கருத்து சொன்னால் இந்துக்களை பாய்க்க வேண்டியிருக்கும் அல்லது முஸ்லீம்களை பாய்க்க வேண்டியது இருக்கும். அப்போ கருத்து சொல்லாத ஒரு கோழைத்தனமான அரசியல்வாதியாக தான் 2 தரப்பாலும் பார்க்கப்படுறதான் நான் கருதுகிறேன். அதே மாதிரி இண்டோ பாக் வாரில் ஸ்டாலின் தெளிவாக பிஜேபிக்கு கூட ரகசிய கூட்டணின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படையாட்டே இராணுவத்தை ஆதரித்து ஊர்வலம் நடத்தினார். அது பேரறிஞர் அண்ணா பெருந்தகை ஜைனீஸ் அக்ரஷனோட
திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டது மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு நேஷனல் மைண்டடாக இருக்காருன்னு ஸ்டாலினுக்கு வந்து என் போன்றவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. சீமான் அதில் வந்து நதிநீரை தடுக்கக்கூடாது, நதிநீர் எல்லாருக்கும் பொதுவானது, விவசாயம் எல்லாத்துக்கும் பொதுவானது, அதில் ஜாதி மதம் நாடு கடந்து அதை பார்க்கணுன்னு அவர் சொன்னார். இப்போ நீங்கள் அதில் தீவிர இந்துத்துவவாதிகள் முஸ்லீம் பாகிஸ்தான் முஸ்லீமுக்காக சீமான் பேசுகிறாங்க ஒரு குற்றச்சாட்டை கூட அவருக்கு எதிராக சொல்லுவாங்க. எனக்கு கூட என்கிட்ட சொல்லக்கூடியவங்க ஒன்றொன்றவர் கூட எப்படி நீ இதெல்லாம் பேசுகிறேன்னு கூட என்கிட்ட கேட்குறாங்க. பட் ஒரு லீடர்ஷிப்பு, ஒரு கருத்தை அந்த இடத்துக்குள்ளே சீமான் ஒரு லீடராக நின்று கருத்தை சொல்கிறாரு. அந்த லீடர்ஷிப் இல்லாதனால விஜய் வந்து தன்னுடைய லாப நோக்கம் மட்டுமே பார்க்கறதுனால நாளைக்கு படம் நடித்து அந்த படத்தை வந்து ஒரு பிரிவு மக்கள் பார்க்காம புறக்கணிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்து அவர் எல்லாத்திலுமே பொதுக்குழி வேஷம் போட்டு எதுலையுமே ஒரு முடிவெடுக்காத ஒரு அரசியல் தலைவராட்டு விஜய் இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். சார், மார்ச் 30 தொடங்கி வில்லிவாக்கத்தில் ரத்து பண்ணுறாரு, ஏப்ரல் 6 டி நகரில் ரத்து பண்ணுறாரு, ஏப்ரல் 7, ஏப்ரல் 11, ஏப்ரல் 12, இறுதியாக வந்து ஏப்ரல் 13 கும்மிடிப்பூண்டிலையும் பரப்புரையை வந்து ரத்து பண்ணியிருக்காரு. இந்த சூழ்நிலையை அவர் பயன்படுத்திக்கணும், நிறைய பேர் வந்து எப்படா வந்து மக்களை போய் சந்திப்போம், பரப்புரையை மேற்கொண்டு மக்களை வந்து கவரலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு சான்ஸ் கிடைச்சோ ரத்து செய்ய வேண்டிய காரணம் என்ன? இவர் வந்து அரசியலில் வேண்டா வெறுப்பாக தான் வரார். முதல்ல வந்து தனிச்சு போட்டிடுற எண்ணமே இவருக்கு கிடையாது. இப்போ சீமான் 5வது முறை தனிச்சு போட்டிடுறாரு, 6வது முறையும் தனிச்சு தானே சார் போட்டிடுறாரு. நான் அந்த எண்ணம் அவருக்கு கிடையாதுங்கிறதுக்குள்ள தான் நான் வரேன். சீமான் வந்து தனிச்சு போட்டிங்கிறத டிக்ளேர் பண்ணி தொடர்ந்து போட்டிட்டு இருக்கிறாரு. 29லையும் தனிச்சு போட்டி, 20 ஆண்கள் 20 பெண்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக கூட்டணி கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டிலையும் அதை சொல்லியிருக்கிறாரு. இவர் வரும்போதே காங்கிரஸ் கூட கூட்டணின்னு ஆசைப்பட்டார். இவர் அதிமுக கூட்டணின்னு பேசப்பட்டது. அப்போ அதிமுக விஜய் கூட்டணி பேசப்பட்டது, வெளிப்படையாக பேசப்படலானால் பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டாங்க. காங்கிரஸ் கூட்டணி அவரே வெளிப்படையாக பேசினார். இப்போ கடைசியாக உண்மையான காங்கிரஸ் என்கிட்ட தான் இருக்கு சொல்றாரு. அப்போ இவர் தனிச்சு போட்டியிடுறது சந்தர்ப்ப நிந்தர்ப்பம் காரணமாக வேற வழி இல்லாமல் இரவல் வேட்பாளர்களை 101 வேட்பாளர்களை அதிமுக அதிருப்தியாளர்களை பிடிச்சி எடுத்து எப்படியோ 234 கேண்டிடேட் போட்டுட்டாரு. அதில் ஒரு கேண்டிடேட் எடப்பாடி விலைக்கு வாங்கிட்டு போயிட்டாரு. 3 கட்சி கூட்டணி கட்சியை கொடுத்துருக்கிறாரு, முஸ்லீம் கட்சிகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆக அவரோட நோக்கம் வந்து சீமான் மாதிரி உறுதியாக நின்று திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக 4 பேரும் எதிர்த்து போகக்கூடிய ஒரு போல்ட்னஸான ஒரு ஸ்டாண்ட் அவருக்கு கிடையாது. ஈஸி கோயிங்காக பலம் நிரூபிக்காத தன்னை காங்கிரஸ் சிஎம்மாக ஏற்றுக்கிட்டு ஒரு 60-70 சீட்டு வாங்கிக்கிட்டு தன்னை பெரிய ஆளாக காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டு போனால் அதில் லாபம் பார்த்துடலாங்கிற ஒரு லாப கணக்கு தான் அவர்கிட்ட இருந்தே தவிர எல்லா கட்சியும் எதிர்த்து போகணுங்கிற ஒரு கணக்கு அவர்கிட்ட இல்லை. சீமான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உறுதியான நிலைப்பாடு அவர்கிட்ட இல்லை. அடுத்தால கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு 2024 மக்களவைத் தேர்தலில் அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணாமல் ஒரு மறைமுகமாக ராகுல் காந்திக்கு சிஏ எதிர்ப்புன்னு ஒரு ஆதரவு இதை தான் அவர் கொடுத்துட்டு இருந்தார். திரும்ப விக்கிரவாண்டி ஈரோடு இடைத்தேர்தலில் களத்துக்குள்ளே வந்திருக்கணும். எம்ஜிஆர் சொல்லக்கூடிய ஒரு திண்டுக்கல் கோயம்புத்தூர் மாதிரி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் களத்துக்குள்ளே வந்த மாதிரி இவர் களத்துக்குள்ளே வந்திருக்கணும். களத்துக்குள்ளே வந்து அடி வாங்கிட்டோம்னா அது 26ல் ஒன்றுமில்லாமல் இரலவெண்ட் ஆயிரம் அச்சப்பட்டு களத்துக்குள்ளே வரலை. அப்போ இவரோட நடவடிக்கைகள் எல்லாமே இவர் ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன், ஒரு கம்பல்ஷன்ல அரசியலுக்கு வந்தவர், அடுத்த எலெக்ஷன்ல நிற்க மாட்டாருங்கிறத காட்டக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. இப்போ செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் பதவி நாம் எலெக்ஷன் முடிஞ்சது ரிசைன் பண்ணிடுவோங்கிறாரு. அது பரையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த இடத்துல வந்ததுனால மீண்டும் வந்து பரையர் சமூகத்தை சேர்ந்த மேலூர் கேண்டிடேட்டு அவரும் பரையர் சமூகத்தை சேர்ந்தவர் தான், அவர் ரீப்ளேஸ் பண்ணப்படுவார் இவர் மாறினாங்கிற ஒரு தோற்றம் தான் இந்த விஸ்வநாதன், இவர் காஞ்சிபுரம் விஸ்வநாதன் மதுரை மேலூரில் கக்கன் தொகுதியில் நிற்கிறாரு, அவர் மாற்றப்படுவாருங்கிற தோற்றம் தான் இருந்தது. இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, ராகுல் காந்தி எலெக்ஷன் முடிஞ்சதுமே என்ன ஓட்டு வந்தாலும் நீங்கள் காங்கிரஸில் மெர்ஜர் பண்ணிடுங்க, மாநில காங்கிரஸ் தலைவர் தாரேன், சிரஞ்சீவி மாதிரி உங்களையும் காங்கிரஸ் உள்ளே எடுத்துக்கிறோம், நாங்கள் அடுத்த கட்டம் வரும்போது அமைச்சர் பதவி கூட மத்திய அமைச்சரவையில் கூட அமைச்சர் பதவி சிரஞ்சீவி கொடுத்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் தருவோங்கிற மாதிரி ராகுல் சில ப்ராமிஸ்களை அவருக்கு சொல்லியிருக்கதா சொல்லப்படுது. அதனால தான் உண்மையான காங்கிரஸ்காரங்க என் கூட இருக்காங்கன்னு காங்கிரஸ் திமுக கூட கூட்டணியில் இருந்தாலும் கூட இவர் இப்படி ஒரு பொய்யான ஒரு மோசடியான ஒரு பேச்சை விஜய் பண்ணுறாரு. ஆக அவருக்கு வந்து முழுமையாக தொடர்ந்து அரசியல் பண்ணணும், சீமான் மாதிரி 4 கட்சியும் எதிர்த்து நின்று அரசியல் பண்ணுங்கிற நோக்கமே அவருக்கு இல்லை. எப்படியாவது ஒரு ஓட்டை எடுத்துக்கிட்டு கிடைக்கிற ஓட்டை எடுத்துக்கிட்டு சிரஞ்சீவி மாதிரி ஒரு கட்சி கூட அதை மெர்ஜன் பண்ணுனா போதுங்கிற ஒரு ஷார்ட்கட் ரூட்டில் தான் அவருக்கு போகிறாரு. உண்மையிலே அவருக்கு உழைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதனால்தான் டக்குன்னு அதை கேன்சல் பண்ணுறாரு. கட்சி ஆரம்பித்து லெட்டர் பேடாக இருந்தார், விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்கல, இப்பவும் முழுமையாக பிரச்சாரம் பண்ணலைன்னா அவருக்கு வந்து முழு நோக்கம் இல்லை. தன்னோட பாப்புலாரிட்டியை வச்சு கொள்கைகளை சொல்லாமல் ஏதோ தன்
பாப்புலாரிட்டிக்கு என்ன ஓட்டு மக்கள் மத்தியில் கிடைக்குங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஓட்டை வச்சு அடுத்த கட்டம் காங்கிரஸில் கூட மெர்ஜ் பண்ணி போகலாங்கிற எண்ண ஓட்டத்தில் தான் அவர் போகிறார். சரி, இப்போ நீங்கள் ஒரு உழைப்பை போட தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் 234 தொகுதிகளையும் வேட்பாளர்களை அறிவிக்கிறாரு, வேட்பாளர்களை வந்து நிறுத்துறாரு. அவர் 2 தொகுதிகளில் வந்து போட்டிடுறாரு. அப்போ இந்த அளவுக்கு 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு அவர் இருக்காருன்னா அப்போ உழைப்பு போடலைன்னு நம்ம சொல்ல முடியாது. உழைப்பு சீமான் டெய்லி உழைக்கிறாரு. அவர் இன்னைக்கும் வந்து காலையில் 3 மீட்டிங் வெயிலில் நின்று பேசுகிறாரு. காரியாபட்டியில் என்னை பேசிகிட்டு இருக்காரு மக்கள் கூட நின்று. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் சீமான் நின்னார். நான் முழு நேர அரசியல்வாதி, மக்களை நம்பி நிற்பேன்னு நின்னார். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் அவர் நின்னா அதில் ஒரு பிரச்சாரம் நடக்கும். அந்த பிரச்சாரத்துக்கு பிறகு ரிசல்ட் கிடைக்கும். அதிலேயே எக்ஸ்போஸ் ஆயிருமங்கிறதுக்காக அவர் வெளிப்பட்டு போவோம், குட்டி வெளிப்பட்டு போவோம்னு 2 இடைத்தேர்தலில் நிற்காம ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷனாக கமலஹாசன் மாதிரி இருந்தாருங்கிறது தான் 100க்கு 100 உண்மையான விஷயம். இப்போ பொது தேர்தலையுமே அவர் பார்ட் டைம் பொலிட்டிஷனாக தான் இருக்கிறாரு. இந்த உழைப்பு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக போட முடியும். எல்லா இடத்துக்கும் 214 தொகுதியும் போக முடியும். என் ஃப்ரெண்டு நாகப்பப்பிள்ளை ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து நான் கேதர் ஆனதில் நாகப்பப்பிள்ளை, போஸ்கோ போன்றவங்கள்லாம் எனக்கு எங்கள் ஊரில் வந்து முக்கியமான நண்பர்கள். போஸ்கோ நம்ம குரு மாதிரி போன்றவர், நாகப்பப்பிள்ளை என்னோட நண்பர். அவர் இன்னைக்கு கன்னியாகுமரி விஷயம் பற்றி பேசும்போது, ரவி 6 தொகுதிக்கும் சேர்த்து ஒரு இடத்துல கூட்டம் போட்டிருக்கான். அப்போ நீங்கள் சீமான் வந்து கிள்ளியூர் ஹிம்லர்ல இருந்து, பத்மநாபபுரத்துல இருந்து, மரிய ஜெனிஃபர் கன்னியாகுமரியிலேருந்து, ஆர்லாமொழியிலேருந்து 6 தொகுதிக்கும் கூட்டம் போட்டு காலையில் மக்களை பார்த்துட்டு நைட்டு கூட்டம் போட்டு பேசிட்டு போறாரு. அப்போ எவ்வளோ மக்களை சீமான் சந்திக்கிறாருன்னு அந்த 6 தொகுதிக்குள்ள நீங்க கணக்கிட்டா தெரியும். இவர் ஒரே தொகுதிக்குள்ள வந்து எல்லாத்தையும் டம்ப் பண்ணி வந்து ஒரு இது பண்றாரு. அது கூட சிம்பிளா கொள்கை ஒன்றும் சொல்லாம போறதுனால நான் இப்போ என்ன சொல்றாருன்னா மோடி வந்ததும் அந்த இவரை பார்க்க வந்த இந்து கூட்டங்கள், பாஜகவுக்கும் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் இவரை பார்க்க வந்தவங்க அப்படியே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல திமுக காங்கிரஸுக்கு தான் கன்சால்டேட் ஆவாங்க. லாஸ்ட் மினிட் இவரை பார்க்க வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் கூட்டம்லாம் வந்து டிஎம்கே காங்கிரஸுக்கு தான் கன்சால்டேட் ஆகுங்கிறத நாகப்பப்பிள்ளை ஃப்ரெண்டு ரிட்டையர்ட் பேங்க் ஆஃபீஸர், அரசியல் நுணுக்கம் தெரிஞ்சவங்க இந்த கருத்தை சொல்றாப்புல. அப்போ இவருக்கே இந்த வாக்குகள் எல்லாம் ஒரு கருத்தை சொல்லி தெளிவாக நிறுத்தி வச்சு சீமான் போறாரு இல்லையா, நீ கிறிஸ்டின் முஸ்லீம்னு பார்க்காத, தமிழன்னு பாரு, வீரமான கிறிஸ்டின் முஸ்லீம் எனக்கு ஓட்டு போடு, நான் வந்து முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலை பற்றி நான் பேசுவேன், அப்போ முஸ்லீம் சிறைக்கைதி விடுதலை நான் ஒருத்தன் தான் பேசுகிறேன், வேற யாரும் பேசலன்னு வராரு. அதே மாதிரி கல்ரா தோட்டத்தில், சர்ச்சில், இன்ஸ்டிடியூஷன்ஸில், கல்வி நிறுவனங்களில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்படுதுன்னு சீமான் ஒருத்தர் தான் அந்த இஷ்யூக்குள்ளே நின்று ஒரு பிரச்சனைகளை முன் வச்சு களமாடுறாரு. ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து தன்னுடைய பேச்சுகளை சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ வந்து விஜய் வந்து சர்க்கார் படத்தில் வந்து அந்த இலவசங்களை போட்டு உடைப்பார். இலவசங்களை சொல்லி நாட்டை கெடுக்கிறாங்க, நாட்டுக்கு கெடுதல்னு சொல்வார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானே சர்க்கார் படத்தை தம்பி ஜோசப் விஜய் ஸ்டைலிஷாக நடிச்சிருப்பாரு. சங்கத்தில் ஒரு தடவை, சத்தியத்தில் 2 தடவை, 3 தடவை என் தம்பி ஜோசப் விஜய் படத்தை நான் விரும்பி பார்த்தேன். அந்த படத்தில் முருகதாஸ் படம், முருகதாசன் சில கருத்துக்களை நல்லா சொல்லியிருப்பாரு. அந்த படத்தில் விரல் புரட்சியில் கருத்துக்கள் வரும். இப்போ அதே விஜய் இலவசங்களை பற்றி வரும்போது காலையில் அருண்குமாரை வச்சு அதை எதிர்த்து பேசிக்கிட்டு, சாயங்காலம் நாஞ்சில் சம்பத்தை வச்சு எதிர்த்து பேசிக்கிட்டு, மற்றவங்கெல்லாம் 2000 சொன்னால் 2500 ரூபா கொடுப்போன்னு சும்மா மக்களை ஏமாத்திரலான்னு ஒரு இதை பண்ணுறாரு. அப்போ நீங்கள் சர்க்கார் படத்தில் சொன்னது உண்மையா, இந்த தேர்தல் களத்தில் சொல்றது உண்மையா? அப்போ சர்க்கார் படத்தில் நீங்கள் சொன்னதுக்கு உண்மையா? சர்க்கார் படத்தில் ஹீரோ விஜய் மாதிரி களத்துக்குள்ள ஹீரோவா நிற்கிறது சீமான் தான் இருக்கிறார். இலவசங்கள் நாட்டுக்கு கேடு, என் மக்களை ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் ஏமாத்துறாங்க, இந்த இலவச சிஸ்டம் எல்லாம் வந்து பல மாநிலங்களில் அடிபட்டு போனதை பொய்யா வராங்க, இது நடைமுறை சாத்தியம் இல்லை, உங்களை எம்பவர் பண்ணணும், கையேந்து நிலைமைக்கு வைக்கக்கூடாதுன்னு சீமான் பேசுறாரு. ஸோ இப்போ விஜய் சிம்பிளா இலவசங்களை எதிர்க்கவா வேண்டாமாங்கிறதுல இருதலை கொள்ளியா இருந்துக்கிட்டு டக்குன்னு இலவசத்துக்கு ஆதரவா போறாருன்னா எதிர்த்தா அதுக்குள்ள காரணங்களை சொல்லணும், பேசணும். அதுக்கு அவர் தயார் இல்லை. சீமான் எதுக்குறாரு, அதுக்குள்ள 1000 காரணங்களை சொல்லி மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இதுல வந்து இலவசங்கிறதே வந்து சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஓகே, அந்த அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள நான் வரல. ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சீமான் அதை எதுக்குறாரு. அந்த எதிர்த்த ஸ்டாண்டுக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு. விஜய் சிம்பிளா 2 கட்டானா இலவசங்களை திரையில எழுத்துக்கிட்டு களத்துக்குள்ள வந்து இலவசத்துக்கு ஆதரவுங்கிறாரு. அதே மாதிரி தீப்பந்தம் எழுத்து தீண்டாமை ஒளின்னு படங்கள்ல அம்பேத்கர் இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்றாரு. ஆனா மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுக்கு சீமான் தான் சின்ன பாமகவையும் பெரிய பாமகவையும் எதிர்த்து களத்துக்குள்ள நிற்கிறாரு. இவர் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசல. படங்கள்ல ஜாதிக்கு அப்பாற்பட்டு காதல்னு படங்கள் பண்றாரு. கவின் ஆணவ படுகொலைக்கு ஒரு வார்த்தை அவரால் பேச முடியல. அப்ப இதெல்லாம் அவரு செய்யாம இருக்கிறாருன்னு சொன்னா, தமிழிலிருந்து வந்ததுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சீமான் சொல்றாரு. விஜய் இதை பற்றி கருத்து சொல்லாம இருக்கிறாருன்னா நாளைக்கு மீண்டும் படம் நடிக்க போறாரு. படம் நடிக்கும் போது எல்லா தரப்பு மக்களும் தன் படத்தை பார்க்கணும். அதுல தனக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது. அந்த இடத்துக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லா
ரொம்ப எச்சரிக்கையாக விளையாடுறாரு. அப்போ எச்சரிக்கையாக விளையாடக்கூடியவர், தன் பாப்புலாரிட்டியை வச்சு என்ன ஓட்டு கிடைக்குங்கிறத மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சுயநலவாதியாக இருக்கக்கூடியவர், முழுமையாக உழைப்பாரு கஷ்டப்படுவாருன்னு சொல்ல முடியாது. சீமான் வந்து உழைக்கிறாரு கஷ்டப்படுறாருன்னா, நான் ஸ்டாலின் எடப்பாடி விஜயிலிருந்து எதில் மாறுபட்டு நிற்கிறேங்கிறத காட்டுறதுக்கு பிராண்டி விஸ்கி வேண்டாம், கல் வேணும், இலவசங்கள் கூடாதுன்னு போது இலவசங்கள் ஏன் கூடாதுன்னு ஒவ்வொரு கூட்டமாக கடுமையாக உழைச்சி விளக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு அதில் ஸ்டாண்டே கிடையாது. நிறைய விஷயங்கள்ல அல்லது ஸ்டாண்ட் இருந்தாலும் மாறி மாறி அந்த ஸ்டாண்டில் வந்து எது ஈஸியோ அந்த லகுவான ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போயிடுவார். இப்போ நீ பிராண்டி விஸ்கி வேண்டான்னா அதை போய் விளக்கணும். பிராண்டி விஸ்கி வேணும்னு சொன்னால் அது எடப்பாடி வேணுங்கிறாரு, ஸ்டாலின் வேணுங்கிறாரு, நானும் மதுப்பிரியர்களுக்காக நின்றுட்டு போகிறேன்னு போகிறாரு. அப்போ சீமான் அதனால உள்ள சமூக சீர்கேடுகள் எல்லாமே கனிமொழி முந்தைய எலெக்ஷனில் சொன்ன மாதிரி களத்தில் போய் மக்கள்கிட்ட விளக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் களத்துக்குள்ளே விளக்காண்டாம் இல்லையா? அதனால ஓடுற வெள்ளத்துல அப்படியே ஓடிட்டு இருக்கிறாரு சீமான், எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்கிறாரு. சார், இப்போ நீங்க தொடர்ந்து விஜய் அவர்கள் குறித்து பேசுறப்ப என்ன சொல்றீங்கன்னா, தொடர்ந்து படம் இதுக்கப்புறம் நடிப்பாருன்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா ஜனநாயகன் படம் தான் இறுதி படம், ஆனா அந்த படமே இப்போ லீக் ஆயிடுச்சு, அதுக்கு காரணமும் வந்து உதயநிதியும் எல் முருகனும் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா குற்றம் சாட்டுறாரு. படம் வெளியானதுக்கு காரணம் யாரு சார்? உதயநிதி எல்லாம் சொல்றது மக்களுக்கே தெரியுங்க. இப்போ அநியாயமா கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. அதே மாதிரி உதயநிதி வந்து ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவர் தான். ஸ்டாலின் அலோன் கான் டு அன் டூ திங்ஸ் இன் டிஎம்கே, ஹீஸ் காலிங் த ஷார்ட்ஸ். நீங்கள் தேவையில்லாமல் அதில் உதயநிதி எல்லாம் இருக்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க. உதயநிதி இந்த படத்தை, விஜய்க்கு படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறல அவருக்கு என்ன லாபம் இருக்க போகுது? அரசியல் ரீதியாக என்ன லாபம் இருக்க போகுது? அது மட்டும் இல்லை, அவரால் எப்படி அது முடியும்? நீங்கள் இந்த பட விவகாரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் வரும்போதே சீமான் மாதிரி வரணும். எல்லாத்தையும் ஏற்றுட்டு வந்தால் அது பிரச்சனை இல்லை, 4 பேரையும் ஏற்றுட்டு வந்தால். நீங்கள் வரும்போதே ராகுல் நல்லவர், யோக்கியவர், வாரிசு அரசியல் இல்லாதவர், ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்னு ராகுலுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது மோடியை கோவப்படுத்துங்கிறதான் சொன்னேன். இப்போ எல் முருகனும் காரணம்னு சொல்கிறாரு சார். அது அந்த இடம் தான் 8ஆம் தேதி உங்கள் படம் வந்து காலி ஆகும். சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் நான் சொல்கிறேன். 9ஆம் தேதி அதை காலி பண்ணி விட்டுட்டாங்க சென்சார் போர்டு. நீங்கள் 60 நாள் பாஜக கிட்ட பேரம் பேசுனீங்களா இல்லையா? நான் எவ்வளவு கிண்டல் பண்ணேன் உங்களை. ஆடு திருட்டு போகல, ஆடு திருட்டு போன மாதிரி கனவு கண்ணன்னு ஒருவர் கிருஷ்ணராவ் பேசின இதை சொல்லி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாததை ஒன்றுமே இல்லாத மாதிரி சொன்னா பண்ண அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறீங்க. நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க, பாஜக கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா இல்லையா? எதுக்காக சார் பேரம் பேசினாரு? சென்சார் போர்டில் கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு பேரம் பேசினாங்க. சென்சார் போர்டு அது கிளியர் பண்ணி கொடுக்கல. சென்சார் போர்டு கிளியர் பண்ணி கொடுக்கலன்னா பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. அதிமுக பலகீனப்படுத்துறதுக்கு அதிமுக செத்துப்போன கட்சிங்கிற மாதிரி அதை ஒரு மாதிரி எதிர்கட்சியாக செயல்படலைங்கிற மாதிரி அதை இழிவாக பேசிக்கிட்டு நீங்கள் வந்து எம்ஜிஆர் பேரை சொல்லி அந்த வாக்குகளை எடுக்கிறதுக்கு நிற்கிறீங்க. அப்போ உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணி எம்ஜிஆர் பேரை சொல்லி அந்த வாக்குகளை எடுக்கிறதுக்கா எடப்பாடி சிஎம்னு சொல்லக்கூடிய பாஜக போயிருப்பாங்க? என்னவாது லாஜிக் இருக்கா? நீங்கள் அது பண்ணி பாஜக அணின்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லை, அது எடப்பாடி அணி தான். பாஜகவுக்கே 2 சீட்டுக்கு 1 சீட்டு நான் கேட்டேன், 6 சீட்டுக்கு 1 சீட்டு கொடுத்து பாஜகவை காலி பண்ணிட்டார் எடப்பாடி. இதுதான் உண்மை நிலைமை. ஆனாலும் எல் முருகன் அங்கே கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. நின்று எம்ஜிஆரை சொல்லி அந்த ஓட்டை எடுக்க நினைப்பார். எம்ஜிஆரை சொல்லி ஓட்டு எடுக்க நினைக்க அவரு எம்ஜிஆரை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய உங்கள் படத்தை எப்படி வெளியிட்டு அவருக்கு வந்து சொந்த காசில் சூனியம் வைப்பார்? கொஞ்சமாக லாஜிக் இருக்கா? கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கா? இப்போ சீமானை நீங்கள் அக்யூஸ் பண்ணாலும் கூட பரவாயில்ல. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாரை அவர்களை கல்வி தந்தை ஆக்கினாரு, மலையாளி, முல்லை பெரியாரில் தமிழர் உரிமை விட்டு கொடுத்தாரு, எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தமிழர்கள், பறையர், தேவேந்திரர், வண்ணார், நாவிதர், குயவர், முத்தரையர், யாதவர், முக்குலத்தோர் எல்லாத்துக்கும் அநீதி பண்ணாருன்னு, தமிழ் ஜாதிக்கு அநீதி பண்ணாரு, எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுக்க நடத்தாம பண்ணாருன்னு எம்ஜிஆரை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதையே எதிர்த்து விளையாடி அதை அடித்து சிக்ஸர் அடித்து எம்ஜிஆரே ஊழல் பெருச்சாணி இருக்கக்கூடிய சீமான் வெளியிட்டுட்டாருன்னு சொன்னால் கூட அர்த்தம் உண்டு. ஈழத்தமிழர்கள் சீமானுக்கு ஆதரவாட்டு எம்ஜிஆரை எழுத்து வெளியிட்டாங்க கூட அர்த்தம் உண்டு. ஏன்னா எம்ஜிஆர் அடிச்சு அவர் தான் விளையாடுறாரு. சீமான் செய்திருப்பாரா சார்? செய்திருக்க மாட்டார். கண்டிப்பாக செய்யக்கூடிய எண்ணம் கிடையாது. தம்பின்னு தான் இன்னும் சொல்லுவார். தம்பி படம் நல்லா ஓடும் தான் நினைப்பார். அரசியல் ரீதியாக தான் விஜயை எதிர்ப்பார். விஜய் தப்பாக போய் நாசமாக போயிட்டாருங்க எண்ணம் தான் சீமான்ட்ட இன்னைக்கு இருக்குது. அப்போ நீங்கள் இந்த இடத்துக்குள்ள ஒரு லாஜிக் இல்லாமல் எம்ஜிஆரை ப்ரொஜெக்ட் பண்ணி வரக்கூடிய படத்தை எம்ஜிஆர் கட்சி, ரெட்டலை கட்சியை நம்பி நிற்கக்கூடிய எல் முருகன் வெளியிட்டாருன்னு சொன்னால் என்ன ஒரு அர்த்தம் இருக்குது? அது மட்டும் இல்லை, இப்போ திமுகவும் எம்ஜிஆர் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. துரைமுருகன் எம்ஜிஆர் கோயிலில் போய் வணங்கிட்டு தான் அந்த ஓட்டு எடுக்கிறார். அப்போ எம்ஜிஆரை எதிர்த்து பண்ணக்கூடிய சீமான் எம்ஜிஆர் புகழை நான் காக்கிறது பிடிக்காம பிரபாகரன் ராயராசோழன் சொல்லக்கூடிய சீமான் தான் இதை வெளியிட்டுட்டாருன்னு நீங்கள் சொன்னால், ஈழத்தமிழர்கள் தான் பிரபாகரன் புகழை நிலைநாட்டது வெளியிட்டார் சொன்னால்
உண்மையோ பொய்யோ ஒரு லாஜிக்காவது இருக்கும். மண்ணாங்கட்டித்தனமா அதான் பேசிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே லாஜிக் இல்லை இவங்க சார் இது பேசுறது. குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. இப்போ அவருடைய படம் தான் வெளியாகி இருக்கு, அவருக்கும் மிகப்பெரிய வேதனை இருக்கும். ஒண்ணுமே பேசாம அந்த இடத்துல கடந்து போறாரு. சார் ஜனநாயகம் லீக் ஆயிருக்கு, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு எதுவுமே பேச மாட்டாரு. ஏற்கனவே ஜனநாயகத்தை வெளியிடாம தடுத்து சதி பண்றாங்க, வந்தா பெரிய அளவுக்கு நடந்துரும்னு அவர் தான் கிளைம் பண்ணாரு. அவர் பேசுனதுக்கும் ஆதவர்ஜனா பேசுறதுக்கும் முன்னுக்கு பின் முரணா இருக்குது. அப்ப ஏதாவது சொன்னா உடனே அவங்க நீங்க இப்படி சொல்றீங்க, ஆதவர்ஜனா இப்படி சொல்றாருன்னு சொல்லும்போது அதுல எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. இப்படி எல்லாமே மோசடித்தனமா தான் இருக்குது. அந்த மோசடித்தனத்தோட ஒரு உருவமா தான் இந்த ஜனநாயகம் படத்தையும் அவங்க பயன்படுத்துறாங்க. மக்கள் ஏமாளிகள், இழிச்சவாயங்க, இவங்க சொல்றதை அப்படியே நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாப்புல. நம்பின மக்களும் சீர்தூர்த்தி பார்க்கும்போது இது மோசடி கும்பல், ஃப்ராடு கும்பல், ஆர்டி சொல்றது கரெக்டு தான்னு இப்போ உணர ஆரம்பிக்கிறான். இப்போ நீங்க இந்த படத்தை வெளியிட விடாம சதி பண்ணாங்கன்னு தான் எதிர்கட்சிகளை பற்றி விஜய் சொன்னாரு. படம் அது தப்பு, எவனோ சதி பண்ணி படம் வந்துட்டு வந்த பிறகு அப்போ நீ சொல்லணுமா, உன்னை யாரும் பொருட்டா நினைக்கல, நீ உன்னோட படம் வரனால எங்களை பாதிக்குன்னு அவங்க நினைக்கல, வந்தா வந்துட்டு போட்டு, நீ நத்திங், நீ ஒரு பகுதி நேர அரசியல்வாதி, இன்னொரு கமல்ஹாசன் 2.0 தான், உன்னை சப்பையா நினைக்கிறாங்கன்னு ஒத்துக்கிடுவியா? அப்போ விஜய் சொல்றது படம் ரிலீஸ் ஆனா எனக்கு பெரிய இது வந்துடும்னு ரிலீஸ் ஆகாம தடுத்துட்டாங்கன்னு சொன்னாரு. படம் இப்போ திருட்டுத்தனமா ரிலீஸ் ஆயிருக்குது. ரிலீஸ் ஆனதுக்கு பாஜகவும் திமுகவும் காரணம்னு சொல்றாங்க. அப்ப ரிலீஸ் ஆனா ஒரு புண்ணாக்கம் இல்லை, தெருப்புழுதியும் இல்லை, நீ நஷ்டு, நீ ஒரு ஃபோல்ஸே இல்லை, நீ ஒரு காகித புலி, நீ ஒரு வெத்து வேட்டுன்னு எதிர்கட்சிகள் கருதுறாங்கன்னு விஜய் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஆதவர்ஜனா ஒத்துக்குவாரா? நான் லாஜிக்கா தான் என் கொஸ்டினை கேட்கிறேன். அப்போ இங்க திருட்டுத்தனமா படம் வந்திருக்குது, தப்பு. அப்போ இது 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 யார் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா நிச்சயமா இது வந்தா தங்களோட அரசியல் பாதிக்கப்படும் நினைக்கக்கூடிய அதிமுகவோ, எம்ஜிஆரை கொண்டாடக்கூடிய அதிமுகவோ, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாஜகவோ, எம்ஜிஆரை போடக்கூடிய திமுகவோ இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா நம்மளோட பார்வை. ஓகே சார், இவ்வளவு நேரம் நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சுங்க. உங்க கருத்துக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.